ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா இது. சென்னை பாரிஸ் கார்னர்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணடின்ற இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் குறுகலாக இருக்கும், ஹரித்வார்லலாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே இருக்கிற அம்பாள் வந்து காளிகா அம்பாள் கோவில். அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஏற்றா போலே ஒரு பிள்ளையார் கோவில். கோவில் வாசலே உங்களுக்கு பூ, எலுமிச்சம்பழம் மாலை எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், ரொம்ப பழங்காலத்து கோவில். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இங்கே தான் என்கேஜ்மெண்ட் நடந்ததா, எங்கள் அம்மா பிறந்த ஊருங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. சிவாஜி மகாராஜ் ரொம்ப சுவாமி பக்தி உள்ளவர். அவர் அந்த காலத்தில் அம்பாலோட தரிசனத்தை பெற்றுட்டு போனதா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கோயிலுக்கு போகிறோன்னா நாங்கள் காலையிலே காராமணியும் வெள்ளை பூசணிக்காய் சொல்லுவாங்களே அதையும் போட்டு ஓலன் டைப்பு, ஆனால் நான் கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். ஓலனுக்கு மஞ்சள் பொடியெலாம் போட மாட்டாங்க. 2 பச்சை மிளகா கீரி போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா. அப்புறம் அரைக்கிறதுக்கு இது தேங்காய் பால் விட்டு செய்வாங்க. நான் இப்போ அரைச்சி கூட்டு மாதிரி பண்ணிகிட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டு தேங்காய் அரைச்சி விட்டுக்கிறேன். விட்டு கொஞ்சம் நேரம் கொதி வாங்கிட்டு இந்த இதெல்லாம் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி போட்டு தாளித்து விட்டோம்னா நம்ம ஒரு அப்பளமோ பப்படமோ பொடிச்சு வச்சுட்டு கூட தொட்டுக்கு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், காரம் குறைச்சலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சென்னைக்கு புதுசாக ஏதாவது ஊர்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், நம்ம சென்னைக்காரவங்களாக இருக்கட்டும், காளிகாம்பாள் கோயில் விசிட் பண்ணுங்கள். அம்பாலோட தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு